5ஆம் வகுப்பு தமிழில் வீரக்கலைகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ முதல்ல ஏறுதழுவு தான் பார்க்க போகிறோம். சொல்கிறீங்களா? ஸ்டார்ட். ஏறுதழுவுதல் தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று ஏறுதழுவுதல். இதனை ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு என்று கூறுவார். காளைகளின் திமிலை பிடித்து 3 துள்ளர்கள் வரை ஓடுபவரே வெற்றியாளர். எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் தான் ஏறுதழுவுதல் மைதானம் இருக்குது. நீங்களும் வாங்க, நானும் கூட்டிகிட்டு போகிறேன். அலங்காநல்லூர் பக்கத்தில் தான் இடையப்பட்டி இருக்குது. சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் என்பது கம்பு சுழற்றுதல் எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கான கம்பு சுருவாரை கம்பு என்னும் மூங்கில் இனத்தில் இருந்து செய்யப்படுகிறது. சிலம்பாட்டம் ஆடுபவர் எதிராளி வீசும் கம்பை தடுக்கிறார்கள். வில்வித்தை. பண்டைய தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட விளையாட்டில் வில்வித்தையும் ஒன்று. பள்ளியில் ஒரு வில்வித்தையில் சிறந்து விளங்கியவர். ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தை இருப்பது தமிழர்களின் பெருமையாகும். மற்போர். படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர் எனப்படுகிறது. மற்போரில் வென்றவர் மல்லன் என்ற சொல்லால் அழைக்கப்பட்டார். இன்று உலகம் முழுவதும் போற்றப்படும் தமிழர்களின் வீரக்கலைகளில் ஒன்றாக இருந்தது.